பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். ஜெபம் செய்வோம். மகா உன்னதங்களில் வாசமாக இருக்கிற அன்பின் தகப்பனே, காலம் நிறைவேறும் போது நியாயாதிபதிகளையும் ராஜாக்களையும் தீர்க்கதரிசிகளையும் இந்த பூவுலகத்தில் அனுப்புவது மட்டுமல்லாமல் காலம் நிறைவேறின போது சொந்த குமாரனையே இந்த உலகத்துக்கு அனுப்பி வைக்கிறேன். நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற சுவாமி. இந்த பூலோகத்திலே நாங்கள் எதிர்கொள்கிற எந்த பிரச்சனையானாலும் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்கள் முறியடித்து நாங்கள் முன்னேறி செல்லுகின்ற அனுபவங்களை எங்களுக்கு கொடுக்கின்ற அதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஊரடங்கு உத்தரவு நிமித்தமாக கூட கோவிட்-19 என்ற சூழலிலே கூட கரோனா பரவல் என்ற சூழலிலே கூட நாங்கள் உம்முடைய நாமத்தினாலே ஜெயமெடுக்கத்தக்கதாக நீ கிருபை தருகிற ஸ்தோத்திரிக்கிறோம். இது இந்த நாளிலே கூட ஓய்வு நாளில் காலை வேளையிலே கூட தேவரே உடைய பிரசன்னம் நாங்கள் அனுபவித்துள்ளோம். இந்த ஞாயிற்றுக்கிழமையுடைய ஆராதனையிலே இறை மக்களாக நாங்கள் குடும்பங்களாக நாங்கள் தங்கியிருக்கிற வாசஸ்தலங்களிலிருந்து உண்மை நன்றி உள்ள இருதயத்தோடு இந்த ஆராதனையில் பங்கு பெற்று கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த விசுவாசத்தை பலப்படுத்திக் கொள்ள இந்த இக்கட்டான காலங்களில் எளிதாக நாங்கள் மேற்கொண்டு ஜெயமெடுக்க உதவி செய்ய வேண்டும் செபிக்கிறோம். இந்த சிறு ஆராதனையை பரிசுத்த ஆவியானவரால் அசைவாடுதலோடு கூட இதை ஆசீர்வதித்து தர வேண்டுமாய் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். இந்த ஆராதனைக்கு ஆரம்ப பாடலாகவும் கடவுளுடைய நாம மகிமைக்காகவும் பாமாலிலே 267வது பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். 267 ஆமாம். போற்றும் போற்றும் புண்ணிய நாதரை போற்றும் வானோ கூடி பாடவும் இன்பமா பாரிலேயோ நாம சங்கீர்த்தனம் செய்ய கரத்திலேந்து மாறே இயேசு நம்மையும் தாங்குவார். போற்றும் போற்றும் தேவகுமாரனை போற்றும் பாதுகாத்து நித்தமும் போஷிப்பார். போற்றும் நாதரை போற்றும் பாவம் போக்க பாரினில் ஜென்மித்தார். பாடுபட்டு பிராணத்தியாகமும் செய்து வானலோக வாசலை திறந்தார். ஸ்தோத்திரம் என்றும் என்றும் வாழ்க வாழ்க ஜெகத் ரட்சகா அருள்நாதா மாசனுகா பரஞ்சோதி வல்லநாதா கருணை நாயகா போற்றும் நாதரை போற்றும் வேணோ மனோ இசைந்து பாடவும் போற்றும் போற்றும் நிற்பர் மகத்துவமாக ஆட்சி செய்வா நித்திய காலமோ இயேசு ராஜா மாட்சிமையோடு வந்து இயேசு சுவாமி பூமியில் ஆளுமே லோகமே
சுருக்க ஆராதனை முறைமை நாம் கைக்கொள்கின்றோம். கடவுள் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே கடவுளின் அன்பு நமது இதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. திரிய கடவுளை போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, முது வல்லமையான ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து முதுகுமாரனை எங்கள் இரட்சகராக தருமடி உலகத்தில் அன்பு புகுந்திரையை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக்கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழும்பவரை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ள எங்களை வழி நடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே போற்றுகிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கு எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். பாவரிக்கை. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்குள்ளாகவும் நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநிதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்க ஒரு நீதி உள்ளவர். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரி நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரை நமக்கு இருக்கிறார். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வைகள். ஆகவே இந்த வேளையிலே சர்வ வல்லமுள்ள கடவுளத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையாக ஒரு சில மணித்துளிகள் மௌனமான நிலையிலே நம்முடைய தனிப்பட்ட பாவங்களை அறிக்கை செய்வோமாக. தொடர்ந்து வருகிற பொதுவான பாவரிக்கை ஜெபம், 2வது பாவரிக்கை ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போமாக. எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கினாலும் விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உண்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாக இருக்க வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவழைக்கு நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிமித்தி நமக்கு கட்டளிட்டருளி வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றல் தந்தருள்வாராக. ஆமென். இப்போது இந்த நாளுக்குரிய வேத பாடம் வாசிக்கப்படும். அதை நம்முடைய திருச்சபையுடைய பொருளாளர் திரு அப்ரஹாம் அன்பழகன் அவர்கள் வாசிப்பார்கள். ஆதாரமாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 துவங்கி 21 வரை. பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் அதிகாரம் 14 வசனங்கள் 15 துவங்கி 21 வரை வாசிக்க கவனமாய் நாம் கேட்கிறோம். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன். அப்பொழுது என்னென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாக வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்கிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். நானும் அவனில் அன்பாயிருந்து
அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார் என்பதை பாடம் எடுத்தது தேவதேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இறைவார்த்தைக்காக நாம் ஜெபத்திலே கடந்து செல்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த ஆண்டவரே, நீ பேசுகிற தெய்வம், எங்களோடு பேசுவீராக. சீஷர்கள் ஒரு அறையிலே, பூட்டப்பட்ட அறையிலே இருந்தபோது நீர் அவள் மத்தியிலே பிரசன்னமாகி உங்களை வெளிப்படுத்தினீர், அவளோடு கூட உரையாடினீர். அப்படிப்பட்ட உரையாடல் இந்த ஊரடங்கு காலகட்டங்களில் கூட வீடுகளிலே அடங்கியிருக்கிற குடும்பத்தின் மக்களோடு நீர் இடைபெற வேண்டும் என்றும், பலமாய் பேச வேண்டும் என்றும், எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அவருடைய உலக தரக்கூடாத தேவ சமாதானம் இறை மக்களாக உங்களை சூழ்ந்து கொள்வதாக. இந்த நாளில் தியானத்துக்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு தூய ஆவியானவரின் வாக்குறுதி, ப்ராமிஸ் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட் என்று கொடுக்கப்பட்டுள்ளது. வெளிப்படுத்தி கொண்டிருந்த காலகட்டங்களிலே ஒரு விசை சீஷர்கள் பயந்து போய் பூட்டப்பட்ட வீட்டிலே அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருந்த போது அந்த பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே அவர் சென்று அவர்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி அவளை வாழ்த்துகின்றார். ஆகவே இன்றைக்கு உலகமெங்கும் வீடுகளிலே அடங்கியிருக்கின்ற ஒரு காலகட்டங்கள். ஸோ இப்படிப்பட்ட காலகட்டங்களில் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்முடைய வீடுகளுக்குள்ளாக பிரவேசித்து நம்மோடு கூட பேசுகிறவராக, நம்மை ஆசீர்வதிக்கிறவராக, நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறவராக அவர் இருந்து கொண்டிருக்கிறார். ஆகவே இப்படிப்பட்ட இக்கட்டான காலங்களில் கூட நாம் என்ன செய்ய முடியும் என்று நாம் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். ஐயோ, ஊழியர்கள் தடைப்பட்டு போகுது என்று சொல்லி. ஆனால் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்போது இப்படிப்பட்ட காலங்களிலும் அவருடைய ஊழியங்கள் நடப்பிக்கப்பட முடியும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு நான் செய்ய முடியும் என்ற தைரியத்தோடு நாம் இந்த ஊழியங்களில், அவருடைய ஊழியங்களிலே நாம் முன்னேறி செல்ல ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகின்றார். ஆக இப்படியாக வீடுகளிலே அடைபட்டிருக்கிற நிலையிலும் இந்த நாட்களை ஆண்டவர் பேரிலே, கிறிஸ்து நாமத்தினாலே இதை பிரயோஜனமாக்கிக் கொள்ள முடியும், ஆதாயமாக்கிக் கொள்ள முடியும், ஆசீர்வாதமாக்கிக் கொள்ள நாம் முடியும். ஆனால் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவர் நம்மோடு கூட இருக்கின்றார். ஏற்கனவே நான் சொன்னபடி சாத்தான், பிசாசானவன் இயேசு கிறிஸ்துவிடத்திலே இது ஆலயங்கள் மூடப்பட்டு விட்டதே பார்த்தீரா என்று கேட்கும்போது ஆண்டவர் சொல்லுகின்றார், ஆலயங்கள் மூடப்பட்டு விட்டாலும் வீடுகள் ஆலயங்களாக மாறி போனது என்று அவர் நம்மேல் கொண்ட விசுவாசத்தை கொண்ட விதமாக ஒரு பதிலை அளிக்கின்ற ஒரு கருத்தை கூட நாம் பார்க்கின்றோம். ஆகவே ஆண்டவருடைய விசுவாசம் அதுதான். என்னுடைய பிள்ளைகள் எங்கிருந்தாலும் என்னை மறக்காமல் என்னை தொழுது கொள்வார்கள், ஆராதிப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கை நம்மேலே, ஒரு விசுவாசம் ஆண்டவருக்கு உண்டு. ஆகவே அந்த நம்பிக்கையின்படி, விசுவாசத்தின்படி உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நாம் வீடுகளிலேயே இந்த சில காலங்கள், இந்த ஊரடங்கு உத்தரவு என்று சொல்லப்படுகிற காலகட்டங்களில் நாம் ஆண்டவரை தொழுது கொள்ள தொடர்ந்து நாம் அழைப்பை பெற்றிருக்கிறோம். ஆக தொடர்ந்து நாம் பரிசுத்த ஆவியானுடைய வாக்குறுதி என்று சொல்லி நாம் தியானிக்கும் பொழுது, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் பரலோகத்துக்கு ஏறி போனாலும் அவருடைய பிரசன்னத்தை நாம் வாழ்கிற இந்த உலகத்திலே அனுபவிக்க முடியும். எவ்விதமாக இது சாத்தியம்? அவர் வாக்கு பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவராலே இது சாத்தியம். இது அனுகூலமாக நமக்கு இருக்கிறது. ஆண்டவர் சொல்லும்போது, நான் பிதாவிடம் போவது நல்லது ஏனென்றால் சீஷர்கள் எல்லாம் பரத்துக்கு ஏறி போகும்போது ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவரே, உண்மை நாம் பின்பற்றி வந்தோமே, அனைத்து நாங்கள் விட்டு உண்மை நம்பி வந்தோமே, இப்போது எங்களை விட்டு பரலோகத்துக்கு ஏறி கொண்டிருக்கின்றே என்று ஏக்கத்தோடு பார்க்கும்போது தான் இந்த வார்த்தையை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் பிதாவிடத்துக்கு போவது நல்லது, போவேனே ஆகில்
வேறொரு தேற்றரவாளனை பிதாவானவர் உங்களுக்கு அருளி செய்வார் என்று அவர் சொல்லுகிறதை பார்ப்போம். இங்கே அவன் நல்லது என்று சொன்ன காரியத்தை நாம் கோடிட்டு பார்க்க வேண்டும். ஏன் அவன் நல்லது என்று சொன்னால் சரீரத்திலே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிரசன்னமாக இருந்திருந்தால், தொடர்ந்து இருந்திருந்தால் அவருடைய பிரசன்னம் அளவு ஒரு 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 குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளாக முடிந்து போய்விடும். ஒருவேளை இஸ்ரேலில் அவர் இருப்பார் என்று சொன்னால் எகிப்தில் இருக்க முடியாது, எகிப்தில் இருந்தார் என்று சொன்னால் இந்தியாவில் இருக்க முடியாது, இந்தியாவில் இருந்தால் ஒருவேளை மற்ற நாடுகளில் இருக்க முடியாது. ஆனால் இது எவ்விதமாக சாத்தியமாகிறது என்று சொன்னால், ஒரே வேளையில் எங்கும் வியாபித்திருக்கிற ஒரு காரியம் எப்போது சாத்தியமாகிறது என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் ஜனங்களுக்குள்ளாய் பொழியப்படும் பொழுது அது சாத்தியமாகிறது. ஆக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் எங்கும் வியாபித்திருக்கிறவராக, ஆண்டோடைய பிரசன்னம் அந்த உலகமெங்கும் இருக்கிறதாக நாம் பார்க்கின்றோம். ஸோ அந்த வார்த்தையின்படி பார்க்கும்போது அவர் ஆண்டவர் சொன்னபடி எங்கெல்லாம் 2-3 பேர் கூடி என் நாமத்தினால் தொழுது கொள்கிறார்களோ அவள் மத்தியிலே நான் இருப்பேன் என்று சொன்னார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் பொழியப்பட்டது அவருடைய பிரசன்னத்தை இதோ அதிகமாக இருக்கிற கூட்டத்திலே மாத்திரமில்லை, வீடுகளிலேயே கூட எங்கெல்லாம் 2-3 பேர் கூடிய நாமத்தினால் கூடி வருகிறார்களோ அவள் மத்தியிலே நான் பிரசன்னமாக இருப்பேன் என்று சொன்ன வாக்கு நம்முடைய குடும்பங்களிலே ஆராதிக்கிற நமக்கு அது ஆசீர்வாதமானதாக நாம் இருக்கின்றதாக நாம் பார்க்கின்றோம். ஆகவே கிறிஸ்துவுக்கு அன்பார்ந்தவர்களே, வீடுகளிலே நாம் ஒருவேளை இந்த ஊரடங்கு காலங்கள் அடைபட்டிருந்தாலும் ஆண்டவருடைய பிரசனத்தை நாம் இருக்கிற இடங்களிலே வீடுகளிலேயே முழுவதுமாக நாம் பரிசுத்த ஆவியார் மூலமாக அவருடைய அசைவாடுதலை பெற்று நாம் அனுபவிக்க முடியும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இன்றைக்கு இயேசுவானவர் ஒருவேளை பரத்துக்கு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் அவருடைய அரவணைப்பும் ஆதரவும் சீஷர்களோடு கூட தொடர்கிறதை நாம் பார்க்கின்றோம். அவர்கள் ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருந்தார். ஐயோ, ஆண்டவர் இந்த உலகத்திலே அவர் சரீரத்தில் இருக்கும்போது எங்களை அற்புதமாக அரவணைத்து கொண்டாரே, அற்புதமாக நம்மை வழிநடத்தினாரே, அவருடைய ஆசீர்வாதத்தை அனுபவித்தோமே என்று சொல்லி ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் மரத்துக்கு ஏறி போனாலும் அதே அரவணைப்பும் அதே ஆதரவும் ஆசீர்வாதமும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்கு அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகவே தான் பரிசுத்த ஆவியானவர் விதமாக ஒரு அடைமொழி அல்லது அவருக்கு ஒரு பெயரை அவர் சூட்டுகின்றார். அதாவது பரிசுத்த ஆவிக்கு ஆண்டவர் கொடுத்த பெயர் தேற்றரவாளன். நான் மரத்துக்கு பிதாவிடத்தில் போகும்போது வேறொரு தேற்றரவாளனையும் இடத்தில் அனுப்பி வைப்பார் என்று சொல்கிறார் பாருங்கள். ஆகவே இயேசு கிறிஸ்து அவர் சரீரத்தில் இருந்த போது எவ்விதமான ஒரு அரவணைப்பும் ஒரு ஆதரவும் ஒரு ஆசீர்வாதமும் இருந்து கொண்டிருந்ததோ அதே அரவணைப்பும் அதே ஆசீர்வாதம் அதே கிருபைகளும் நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் அவருடைய பிள்ளைகளை தொடர்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஏனென்றால் அவருடைய பெயர் பரிசுத்த ஆவியாருடைய பெயர் தேற்றரவாளன் என்று சொல்லப்படுகிறது. ஆக தேற்றரவாளன் என்று சொல்லப்படும்போது திடனற்ற வேளைகளிலே அவர் நம்மை தேற்றுகிறவராக அவர் இருக்கின்றார். சோர்வுற்ற நேரங்களிலே நம்மை ஊக்கப்படுத்துகிறவராக அவர் இருக்கின்றார். குழம்பி போன வேளைகளிலே நமக்கு ஆலோசனை வழங்குகிற கர்த்தராக அவர் இருக்கின்றார். ஆக கிறிஸ்து அன்பார்ந்த வீடுகளிலே அடைபட்டிருக்கிற இந்த காலகட்டங்களிலே பரிசுத்த ஆவியாருடைய வரம் என்பது, பரிசுத்த ஆவியானவர் பொழியப்படுவது என்பது, பரிசுத்த ஆவியாருடைய பரிசு என்பது எவ்வளவு ஒரு ஆசீர்வாதம் பாருங்கள். இன்னைக்கு மக்கள் திடனற்ற நிலையிலே சோர்வுற்ற நிலையிலே குழம்பி போன நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த சூழ்நிலைகளிலே நமக்கு இதை மேற்கொள்வதற்கு இந்த சூழ்நிலையை மனிதர்களாக நமக்கு அந்த சக்தி கிடையாது. ஒரு விசேஷித்த சக்தி, ஒரு விசேஷித்த உன்னத பலன், ஒரு விசேஷித்த ஆசீர்வாதம், ஒரு சக்தி கடவுளால் கொடுக்கப்பட்டால் ஒழிய இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி நிலைகளை நாம் எளிதாக கடந்து செல்ல முடியாது. இது மிக கடினமான ஒன்றாக அது மாறிப்போகும். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு மிக மிக அத்தியாவசியமாக இந்த காலகட்டத்தில் நம்ம இருக்கின்றார். இஸ்ரவேலருக்கு நமக்குள்ள ஒரு வித்தியாசம் என்னன்னு சொன்னால், இஸ்ரவேலர் அவளோடு கூட அவர் இருந்தார். கடவுள் உடன்படிக்கை மேலே அவர் பிரசன்னமாக இருந்தார். ஆனால் இந்த காலகட்டங்களிலே அவர் நமக்குள்ளே அவர் கடந்து வருகிறார். அதுதான் பெரிய ஒரு வித்தியாசம். அவளோடு கூட மேகஸ்தம்பமாக அங்கிஸ்தம்பமாக அவர் இருந்தார். ஆனால்
புதிய ஏற்பாட்டின் காலத்துக்கு பிற்பாடு அவர் நமக்குள்ளே கடந்து வருகிறார். ஆக இன்னும் அவரை பெற்றுக்கொள்ளாதவர்கள் அவரை பெற்றுக்கொள்ளக்கூடியான ஒரு அழைப்பை இந்த இறை செய்தி மூலமாக நாம் நாம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்றார். நம்ம வெளிப்படுத்துகிற விசேஷம் 3:20 நாம் பார்க்கின்றோம், இதோ வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன், யார் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறப்பானானா நான் அவரிடத்தில் பிரவேசிப்பேன், அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான் என்று ஆண்டவர் உரைக்கின்றார். ஆகவே இன்னைக்கு ஜென்டில் நாக்கிங், நம்முடைய இருதய கதவை தட்டி கொண்டிருக்கிறவராக இருக்கின்றார். நம் இருதய கதவை நாம் திறக்கும்போது அவர் நம்முடைய இருதயத்திலே பரிசுத்தாவியான மூலமாக நம்மை ஆட்கொண்டு நம்மை வழிநடத்துகின்றார். இந்த இக்கட்டான சூழ்நிலைகளிலே, இந்த நெருக்கடியான சூழ்நிலைகளிலே ஒரு விசேஷத்த சக்தி ஆண்டவரால் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நாம் இழந்து போகாமல் நாம் ஆண்டவரே என் உள்ளத்திலே நீ வாரும், என்னில் தங்குகிறோம், என்னை ஆட்கொள்ளும், என்னை வழிநடத்தும் என்று நாம் ஊக்கத்தோடு ஜெபிக்கும் போது பரிசுத்தாவியானவராலே நாம் நிரப்பப்படுகிறோம், ஆட்கொள்ளப்படுகிறோம், வழிநடத்தப்படுகிறோம். இந்த எப்படிப்பட்ட நெருக்கடிகள், எப்படிப்பட்ட சூழல் நம்மை சூழ்ந்திருந்தாலும் சரி, ஒரு உயிர் பயத்தினால சூழ்ந்திருக்கிற ஒரு உலகத்தில் நாம் இருந்தாலும் சரி, நாம் தைரியமாக இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கடந்து செல்ல முடியும், அவைகளை நாம் மேற்கொள்ள முடியும், நாம் ஜெயமெடுக்க முடியும் என்பதை நான் இந்த வேளையில் இறை செய்தியின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுகிறவராக இருக்கின்றார். இன்றைக்கு பரிசுத்தாவியானுடைய பொழியப்படுதல் என்பது இன்றைக்கு பாரபட்சமின்றி பிதாவாகிய தேவன் அதை செய்து கொண்டிருக்கிறார். நோ டிஸ்பாரிட்டி, பாரபட்சமே இல்லாமல், நோ பயஸ், பாரபட்சமின்றி அவர் இன்றைக்கு பிதாவானவர் பரிசுத்தாவியானவரை இந்த உலகத்திலே அவர் பொழிந்து கொண்டிருக்கிறார். இது மாம்சமான யாவர் மேல் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். அங்கே பணக்காரன் இல்லை, ஏழை இல்லை, படித்தவன் இல்லை, படிக்காதவன் இல்லை, தாழ்ந்தவன் இல்லை, உயர்ந்தவன் இல்லை, மாம்சமான யாவர் மேல் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லுகின்றார். அவர் ஒரு பாரபட்சமின்றி ஆண்டவர் இந்த இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை, ஒரு உன்னத பலனை, உன்னத ஒரு சக்தியை யாரெல்லாம் ஏங்குகிறார்களோ, ஜெபிக்கிறார்களோ அவளுக்கு கொடுக்க அவர் ஆவல் உள்ளதாக இருக்கின்றார். ஸோ இப்படி பரிசுத்தாவியானவர் பொழிப்படும் போது நடக்கிற காரியம் என்ன? உங்கள் குமாரர்களும் உங்களுடைய குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே பரிசுத்தாவியானவர் நம்ம ஊற்றப்படும் பொழுது நாம் அனைவருமே அவருடைய ஊழியக்காரர்களாக மாறிவிடுவோம். ஒருவேளை நாம் நம்முடைய வீட்டின் காரியத்துக்காக ஒருவேளை பல வேலைகளில் நாம் ஈடுபட்டிருக்கக்கூடும், ஆனால் ஒரு வகையிலே சொல்லப்படும் பொழுது நாம் எல்லோருமே ஏதோ ஒரு வகையிலே அவருக்கு ஊழியக்காரர்களாக நாம் இருக்கின்றோம் என்பதை நாம் இந்த வேளையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்தாவியானவர் பொழியப்படும் பொழுது இறைமக்கள் யாவருமே அவருடைய ஊழியக்காரர்களாக மாறி போகிறார்கள். ஸோ இந்த ஆசீர்வாதம் அனைத்து மாம்சமான யாருக்கும் அவர் கொடுக்கின்றார். இதனுடைய இன்னொரு விளைவு என்ன தெரியுங்களா? பரிசுத்தாவியானவர் பொழியப்படும் பொழுது அன்றைக்கு பாபேல் கோபுரம் வானலாக மனுஷனுடைய மகிமைக்காக கட்டப்பட்டது. அன்றைக்கு பலவிதமான மொழிகள் ஏற்பட்டபடினால் அவர் சிதைந்து போனார்கள் உலகம் எல்லாம். இன்னைக்கு பரிசுத்தாவியானவர் பொழியப்படும் பொழுது இன்றைக்கு அனைவரும் ஒன்றாக்கப்படுகிறோம். ஸோ உலக அளவிலே பரிசுத்தாவியானவர் மூலமாக இறைமக்கள் ஒரு சமூகமாக கட்டி எழுப்பப்படுகிறார்கள். ஆகவே பிரிந்து போகிற ஒரு ஆவி நமக்கு இருப்பதில்லை. ஆகவே இந்த நம்முடைய வாலாஜா சிஎஸ்ஐ தூய யோவான் ஆலயம் பரிசுத்தாவியானவரால நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது நாம் பிரிந்து போகிற ஆவி உடையவர்களாக அல்ல, நாம் எல்லாரும் ஒரே சமூகமாக, ஒரே சரீரமாக, ஒரே கட்டடமாக, மாளிகையாக நாம் கட்டி ஏற்படுகிற ஒரு அனுபவத்தை நாம் பெறுகிறோம். ஆக கிறிஸ்துவுக்கு அன்பார்ந்தவர்களே, இந்த பரிசுத்த ஆவியானுடைய பொழிதலை, இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும். ஆண்டவரோடு கூட, இயேசுவோடு கூட ஒரு அக்ரிமெண்ட் நாம் பண்ணிக்கொள்ள வேண்டும். அந்த அக்ரிமெண்ட்டாக ஆண்டவர் ஒரு ஒப்பந்தத்துக்கு நம்மை ஆண்டவர் கிருபையாக இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 14 அதிகாரத்திலே நம்மை ஆண்டவர் அழைக்கின்றார். 14 அதிகாரத்தில் நாம் பார்ப்போமானால் அங்கே
என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன், நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். ஸோ நாம் அந்த பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்வதற்கு நாம் செய்ய வேண்டியது, நாம் அவர்கள் அன்பு கூற வேண்டும். அன்பு கூறும் பொழுதுதான் அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மிலே ஊற்றப்படுகிறார். இந்த அன்பு கூறுவது என்பது எவ்விதமாக புரிந்து கொள்கிறோம்? நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அவருடைய கற்பனைகளை நாம் நன்றாக அறிவோம். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லப்படுகிற பிரதான கற்பனை. ஒப்பா இருக்கிற இரண்டாம் கற்பனை, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. இதை புதிய ஏற்பாட்டின் காலத்தில் எவ்விதமாக அதை நாம் புரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், அவருடைய ராபோஜனத்திலே எல்லா பரிசுத்தத்தோடு கூட பங்கு கொள்வதை குறிக்கிறது. முழு இதயத்தோடு முழு மனதோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவது என்பது நம்மை நாமே சுத்திகரித்துக் கொண்டு எல்லா பயபக்தியோடு அவரை அப்பப்பீட்டில் பங்கு பெறுவது. ஸோ இதற்காக இறைமக்கள் ஜெபிக்க வேண்டும். கூடிய சீக்கிரத்தில் இந்த கோவிட்-19 சூழல் உலக அளவிலே இந்த கொரோனா வைரஸ் அப்புறப்படுத்தப்பட்டு கூடிய விரைவில் இதற்கான ஒரு விடை காணப்பட்டு ஆராதனைகள் தொடங்கப்பட்டு இறைமக்கள் விடுதலையோடு கூட அவருடைய திரு சன்னிதானத்தில் தொழுது கொண்டு அவருடைய சரீரத்தின் ரத்தத்தையும் விசுவாசத்தோடு நாம் பெற்றுக்கொள்கிற அனுபவத்தை நாம் சீக்கிரத்தில் பெற வேண்டும். இதற்காக நீ ஜெபிக்க வேண்டும். ஏன்னால் முழு இதயத்தோடு முழு பலத்தோடு முழு மனதோடு அன்பு கூறுவது என்பது நம்மை நாம் ஆண்டவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு எல்லா பயபக்தியோடு அவருடைய ராபோஜனத்தில் வந்து பங்கு பெறுவதுதான். உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரு கற்பனை கூட நாம் கைக்கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். அது எவ்விதமாக இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்தில் புரிந்து கொள்வோம் என்று சொன்னால், இதோ உலகமெங்கும் போங்கள், சர்வ சிருஷ்டிக்கு என் சுவிசேஷத்தை அறிவியுங்கள், பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியினால் அவருக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள், நான் கட்டளையிட்ட யாவும் அவர்கள் கைக்கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள், இதோ சதா காலம் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆகவே இரண்டாவது சுவிசேஷம் அறிவித்தல் நாம் இணைத்துக் கொள்ள வேண்டும். அல்லது சுவிசேஷத்துக்கு சாட்சிகளாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அல்லது சுவிசேஷத்தை செய்கிறவர்களுக்கு நாம் உதவி செய்கிறவர்களாக இருந்துட வேண்டும். திருச்சபையோடு பின்னி பிணைந்து இந்த சுவிசேஷ பணியிலே இறைமக்கள் ஜாயின் பண்ணிக்கொள்ள வேண்டும். அதுக்கு தடைக்கற்களாக இருக்கக்கூடாது. ஆக விதமாக நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். அந்த அக்ரிமெண்ட்டுக்கு பிற்பாடு தான் ஆண்டவர் ஒரு ஜெபம் பண்ணுறார் பிதாவிடத்தில். அப்போது நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்போது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாக வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருவார். ஸோ ஒரு சிம்பிள் அக்ரிமெண்ட், லார்ட் ஐ லவ் யூ லார்ட். ஆண்டவரே நான் உண்மை நேசிக்கிறேனப்பா, ஆண்டவரே உடைய கற்பனைகளை நான் கைக்குள்ள என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் ஆண்டவர்கிட்ட செய்து கொள்ளும் பொழுது அவர் பரிசுத்த ஆவியானவரால நம்மை நிரப்பி நம்மை ஆட்கொண்டு நம்ம இந்த உலகத்திலே ஜெயமடைக்கிற மக்களாக, எப்படிப்பட்ட நெருக்கடிகள் எப்படிப்பட்ட உயிர் பயம் நம்மை சுற்றி இருந்தாலும் அதை மேற்கொண்டு நாம் கர்த்தருடைய நாமத்தினாலே ஒரு ஜெயமெடுக்கிற மக்களாக நாம் நடத்தப்படுகிறோம். ஆக கிறிஸ்து கண்பார்ந்தவர்களே, இன்றைக்கு இயேசு நமக்காக விதமாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை பெற்றவர் கொடுக்கிறவராக இருக்கின்றார். ஆக இந்த நாளிலே ஆண்டவர் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார். இந்த சத்திய ஆவியானவரை இந்த உலகம் காணாமலும் அறியாமல் இருக்கிறபடினால் அதை பெற்றுக்கொள்ள மாட்டாது. இது வெளியில் இருக்கிறவர்களுக்கு இந்த கிஃப்ட் கிடையாது. வல்ல இயேசு கிறிஸ்துவை, மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ, அறிந்து கொள்கிறார்களோ, அவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் வரமாக அவர் கொடுக்கின்றார். ஆகவே உலகம் இந்த சத்திய ஆவியானவர் காணாமல் அறியாமல் இருக்கிறபடினால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடைய வாசல் பண்ணி உங்களுக்கு பிழை இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். ஆகவே இறை மக்களாக நமக்கு அவர் இந்த ஒரு பெரிய ஒரு பரிசை கொடுக்க அவர் ஆயத்தமாக்கிறார். ஆகவே ஆனால் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்களே அவரை அறிவீர்கள் என்று அவர் உறுதியாக கூறுவதை பார்க்கிறோம். அதை கடைசியாக இறுதியாக நாம் இந்த இறைச்சலை பார்க்கக்கூடியது என்னவென்று சொன்னால், ஆண்டவர் ஆசீர்வாதமான வார்த்தைகளை அவர் இந்த பரிசுத்த ஆவியானவர் பொழிப்படுதலை குறித்து பேசும்போது ஆசீர்வாதமான சில வார்த்தைகளை பேசுகிறார்.
அது நம்முடைய விசுவாசத்தை தட்டி எழுப்புகிறதாக இருக்கின்றது. குறிப்பாக இந்த பேண்டமிக், கொள்ளை நோய் போன்ற சூழலிலே இந்த வார்த்தைகள் நம்மை விசுவாசத்தை கட்டி எழுப்புகின்றதாக இருக்கின்றது. அவர் அதை அந்த யோவான் 14ஆம் அதிகாரத்திலே தொடர்ந்து அவர் சொல்லும் பொழுது, நான் உங்களை திக்கற்றவளாய் விடேன் என்று சொல்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் பொழியப்படுகிறதுனாலே இந்த வார்த்தை அது சம்பந்தமாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, நான் உங்களை திக்கற்றவளாய் விடேன். இன்னைக்கு ஒருவேளை இந்த கொரோனா வைரஸ் என்ற சூழலிலே குடும்பங்கள் ஆங்காங்கே பிரிந்து காணப்படலாம். ஐயோ, என் அன்பார்கள் அங்கே இருக்கிறார்களே, இங்கே இருக்கிறார்களே, எப்படி இருப்பாளே, ஏது இருப்பாளே என்று சொல்லி ஒரு பயம் ஆட்கொள்ளலாம். ஒரு லோன்லினஸ், தனிமை உணர்வு ஒருவேளை ஆட்கொண்டு இருக்கலாம். குடும்பத்து மக்கள் பிரிந்திருக்கிற சூழ்நிலையிலே ஆண்டவர் சொல்ல, நான் உங்களை திக்கற்றவளாய் விடேன், நான் உங்களோடு இருப்பேன், நான் தூரத்துக்கும் சமீபத்திற்கும் ஆண்டவர், உங்களையும் நான் பாதுகாப்பேன், வெளிநாடுகளில் இருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளை நான் பாதுகாப்பேன் என்று அவர் வாக்கு வைக்கிறவராக இருக்கின்றார். ரெண்டாவது ஒரு ஆறுதலான ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை அவர் சொல்லுகிறார், நான் பிழைத்திருக்கிறேன், ஆகவே நீங்களும் பிழைப்பீர்கள். ஒருவேளை இந்த கொரோனா வைரஸ் பரவல் நிமித்தமாக பொருளாதாரத்திலே எல்லா நிலையில் இருக்கிற மக்கள், ஏன் அரசாங்கங்களே இன்னைக்கு தத்தளித்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். வல்லரசு நாடுகள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் தனிநபர்கள் எவ்வளவாக, குடும்பங்கள் எவ்வளவா பாதிக்கப்பட்டிருக்கோ யோசித்து பாருங்கள். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை சொல்லுகின்றார், நான் பிழைத்திருக்கிறேன், ஆகவே நீங்களும் பிழைப்பீர்கள். ஆக உயிர்த்த ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு இருக்கிறபடினாலே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கூட நாம் மேற்கொள்ள ஆண்டவர் போதுமானவராக இருக்கின்றார். பரிசுத்த ஆவியானவர் புரிதல் மூலமாக இந்த ஆசீர்வாதமான வார்த்தைகளை நமக்கு அள்ளி கொடுக்கிறதை பார்க்கின்றோம். மூன்றாவது குறிப்பு, நீ அன்பா இருந்தால், என்னிடத்தில் அன்பா இருக்கிறவனுக்கு நான் அதாவது என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பா இருக்கிறான், என்னிடத்தில் அன்பா இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பா இருப்பான், நான் அவனில் அன்பா இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்று சொல்கிறான். He reveals himself. தாமா ஒரு முறை சொல்லும்போது, ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காண்பியா, அது போதும் என்று சொல்கிறார். இன்றைக்கு அவரிடத்தில் கற்பனைகளை கை கொண்டு அவள் அன்பா இருக்கிறவர்களுக்கு நம்மையே அவர் முழுவதுமாக தம்மை வெளிப்படுத்துகிறார். அவர் நமக்கு வெளிப்படுத்து அந்த வெளிப்பாடு, நாம் அவரை தரிசிக்கிற ஒரு வெளிப்பாட்டையே அந்த பரிசுத்த ஆவியார் மூலமாக நாம் கொடுக்கின்றார். ஆகவே அவரை நாம் தரிசிக்கிறோம் என்று சொல்லும் பொழுது, நம்மையே அவர் வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லும்போது, அதை விட ஒரு பெரிய காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. ஆக கிறிஸ்துவுக்கு அன்பார்ந்தவர்களே, இந்த இறைச்செய்தியின் முடிவாக சொல்லிக் கொள்வது ஆண்டவருடைய 3 குணாதிசயங்கள். ஒன்று, சர்வ வல்லவர். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை ஓங்கிய புயத்தினாலே எகிப்து அடிமைத்தனத்தில் விடுதலை ஆக்கினார். ஆகவே சர்வ வல்லவராக வெளிப்பட்டார். புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இயேசுவானவர் சர்வ ஞானியாக அவர் வெளிப்பட்டார். ஒரு விஷயம் அவர் பேசிக் கொண்டிருக்கும் போது, இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே நின்று கொண்டிருக்கிறார் என்று தன்னை அறிமுகப்படுத்துகிறார். ஆகவே சாலமோனை போல ஒரு ஞானி ஒருவனும் இருந்ததில்லை. நான் அவனை விட ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானியாக, சர்வத்தை அறிந்தவர், சர்வ ஞானி இயேசுவானவர் தம்மை இந்த உலகத்தை வெளிப்படுத்தினார். இன்றைக்கு சர்வ வியாபியாக அந்த 3 குணலட்சணங்களிலே 3வது குணலட்சணம், அவர் சர்வ வியாபியாக கடவுள் இருக்கின்றார். அதுதான் பரிசுத்த ஆவியானவர் பொழியப்படுவதன் மூலமாக நம்மை உலகத்துக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். எல்லா உலகமெங்கும் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுதலை நாம் காண முடியும். ஆகவே இந்த 3 குணலட்சணங்களை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அவருடைய 3 குணலட்சணங்களின் உலகத்துக்கு அவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார். ஆகவே இறுதியாக நாம் பார்க்கும்போது அவருடைய பிரசன்னம் அந்த உடன்படிக்கை பெட்டி மேலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருப்போது உடன்படிக்கை பெட்டி மேலே அவரை அசைவாடுகிறார். இப்போது நம்முடைய இருதயத்திலே அதை ஷிஃப்ட் பண்ணியிருக்கிறார். இந்த பொக்கிஷத்தை இந்த மண்பாண்டங்களில் நாம் பெற்றிருக்கிறோம் என்று ஆண்டவர் குறைக்கிறது பார்க்கிறோம். The shifting his presence from tabernacle to our heart. இறுதியாக 3வது விஷயமாக நான் பார்க்கிறது, இது ஒவ்வொரு எல்லாருக்குமே உத்தரவாதம் பண்ணப்பட்டிருக்கிறது, மாம்சமான யாவரும் மேல். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் இந்த இக்கட்டான காலங்களில், நெருக்கடியான சூழ்நிலைகளிலே, பயனற்ற சூழ்நிலைகளிலே
அந்த ஒரு விசேஷித்த உன்னத சக்தி எல்லா மாம்சமான யாவருக்கும் அது வாக்கு பண்ணப்பட்டிருந்தபடினாலே நாம் இறைமக்களாக ஒருவரும் அதை இழந்து போகக்கூடாது. அன்பாக கரங்கூப்பி இறைமக்களை வேண்டிக் கொள்வது என்று சொன்னார். நீங்கள் எதை கேட்கிறீர்களோ, கேட்க மறக்கிறீர்களோ, எதற்காக ஜெபிக்கிறீர்களோ, ஜெபிக்காதிருக்கிறீர்களோ அது அவசியம் இல்லை. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வேண்டும் ஆண்டவரே என்ற ஜபத்தை மட்டும் செய்யாமல் இருக்கக்கூடாது என்று அன்போடு கூட இறைமக்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே அவரிடத்திலே ஒரு ஒப்பந்தத்தை நாம் செய்து கொள்ளும்போது, ஆண்டவரே உங்களை நேசிக்கிறேனப்பா, உடைய கற்பனைகள் எனக்கு நல்லா தெரியும் சுவாமி, அதை நான் கீழ்ப்படுகிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறப்பா, இந்த பரிசுத்த ஆவியானவர் வரத்தை எனக்கு கொடு சுவாமி. ஒரு விசேஷித்த சக்தி, ஒரு உன்னத பலனாலே நான் ஆட்கொள்ளப்படாவிட்டால் நான் இந்த உலகத்தில் வாழ முடியாது சுவாமி. என்னாலே என்று ஒன்று உங்களால் செய்ய முடியாது என்று நீ சொல்லிவிட்டீர் அல்லவா, அதை நான் ஒத்துக்கொள்கிறப்பா, உடைய உன்னத பலத்தினாலே இடை கட்டுக்கொள்ளும் என்று சொல்லி ஆண்டவருக்கு கேட்போம். அவர் பரிசுத்த ஆவியானவராலே நான் நிரப்பி வழிநடத்தி ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஜெபிப்போம். அன்பு நிறைந்த தாப்பனே, இந்த இறைவார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு இறைமக்களை நீர் ஆசீர்வதிப்பார். 30, 60, 100மாக பலன் கொடுப்பதாக, ஒரு தெய்வீக தொடுதலும் விடுதலையும் சந்தோஷம் சமாதானம் உண்டாயிருப்பதாக. இந்த இக்கட்டான சூழ்நிலைகளை, இந்த நெருக்கடியான சூழ்நிலைகளை, பயனறிந்த இந்த சூழ்நிலைகளை நாங்கள் ஊடுருவி கடந்து சென்று நாங்கள் இந்த உலகத்தை ஜெயித்துக் கொள்ள, இந்த நாமத்தில் ஜெயமெடுக்க கிருபை பாராட்ட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவோடு வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே, ஆமென். இப்போது திருச்சபை செயலாளர் அவர்கள் சில அறிவிப்புகளை கொடுப்பார்கள். தேவனுக்கே துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. வாக்குத்தத்த வசனம், வெளிப்படுத்தல் விசேஷம் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சிங்காசனத்தின் மேல் வீட்டிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்கிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். இந்நாட்களில் ஆண்டவர் நம்மை புது சிருஷ்டியாக மாற்ற விரும்புகிறார். முழு இருதயத்தோடு நாம் அவரிடத்தில் மறந்திருப்போமானால் அவர் நம்மை மறுரூபமாக்கி அவர் வருகையிலே நம்மை சேர்த்துக் கொள்வார். அது மாத்திரமல்ல, இதுவரையும் இழந்த ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் நமக்கு திரும்ப கொடுப்பார். வாலாஜா தூய யோவான் திருச்சபையின் சார்பாக அனைத்து திருச்சபையார் அனைவருக்கும் அன்பின் வணக்கங்களை குருசேகர குழுவின் சார்பாக அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய காலகட்டத்தில் உலகையை அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற கொரோனா வைரஸின் மூலமாக ஏற்பட்டிருக்கின்ற பயம், துன்பங்கள் அனைவற்றிலிருந்து நம்மை பாதுகாத்து வருகின்ற நம் தேவாதி தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் துதிப்போமாக. மிகவும் நெருக்கடியான இந்த காலகட்டத்திலும் சரி, பொருளாதார சிக்கலிலும் சரி, நம் திருச்சபையின் சார்பாக பல்வேறு நலத்திட்டங்களை செய்து வருகின்றோம். அதற்கு உதாரணமான நன்கொடைகளால் தாங்கி வருகின்ற அனைவருக்கும் மீண்டும் மீண்டுமாக நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து நாம் திருச்சபையார் அனைவரும், நம் அருகாமையில் உள்ள அனைவருக்கும் நம்மால் முடிந்த சிறு சிறு உதவிகளை அவர்களுக்கு செய்ய அன்பாய் அழைக்கப்படுகிறீர்கள். தொடர்ந்து நாம் இந்திய திருநாட்டிற்காகவும் சரி, நமது மாநிலத்திற்காகவும், நமது மாவட்டத்திற்காகவும், நமது பேராயத்திற்காகவும் ஊக்கமாக ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் சிறப்பாக பணியாற்றி வருகின்ற நமது ஆயர் ரெவரண்ட் வி. பால்ராப் கென்னடி அவர்களுக்கும், பொருளர் திரு எஸ். ஆபிரகாம் அன்பழகன் அவர்களுக்கும், குருசேகர குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும், திருச்சபையார் அனைவருக்கும் மீண்டும் மீண்டுமாக நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மிகவும் நேர்த்தியாக ஆராதனையை ரெக்கார்ட் செய்து யூடியூப், ஃபேஸ்புக் மூலமாக ஒளிபரப்பை செய்து கொண்டிருக்கின்ற குருசேகர குழு உறுப்பினர் திரு ஜே. பிரதீப் ஜாசுவா அவர்களுக்கும் அன்பின் நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. அப்படி திருச்சபை செயலாளர் இன்ஜினியர் ஜெகன் பிரபா அவர்கள் அறிவிப்புகளை தொடர்ந்து ஒரு சில காரியங்களை கூட இறை மக்களிடத்தில் நான் வைக்க நான் விரும்புகின்றேன். அது என்னவென்றால், நீங்கள் தொடர்ந்து இந்த ஊரடங்கு காலம் முடியும் வரை வீடுகளிலேயே நீங்கள் தொடர்ந்து இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். சோர்ந்து போக ஜெபம் பண்ணுங்கள். வீட்டிலிருந்து ஜெபம் பண்ணுங்கள். இந்த கொரோனா வைரஸ் உலக அளவிலே இதற்கான தீர்வு காணப்பட்டு விரைவிலே ஆலயங்கள் திறக்கப்படவும், இறைமக்கள் விடுதலையோடு கூட அவருடைய திரு சன்னிதானத்தில் வந்து அவரை தொழுது கொள்ளவும்,
அவரிடத்தில் மன்றாடில் ஏறெடுக்கவும் கர்த்தருடைய நாமத்தில் ஜெயமெடுக்கும்படியாக நீங்கள் தொடர்ந்து ஜெபத்திலே தரித்திருங்கள். ஆண்டவரை வீடுகளிலே தொடர்ந்து தொழுது கொள்ளுங்கள். மத்திய மாநில அரசாங்கங்கள் மற்றும் உலக சுகாதார நிறுவனம் அவர்கள் கொடுக்கின்ற இந்த முக்கியமான சில ஒழுங்குமுறைகளை நீங்கள் தயவு செய்து பின்பற்றுங்கள். உங்களுடைய கரங்களை தொடர்ந்து அவ்வப்போது சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். மாஸ்க் அணிய தவறாதீர்கள் வெளியே போகும்போது. மற்றும் சமூக விலகலை கூட நீங்கள் கடைபிடிக்கும்படி அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கின்றேன். அது கிறிஸ்துவுக்கு அன்பார்ந்தவர்களே, இந்த காரியங்களை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது காரியம், ஒருவேளை நீங்கள் ஜெப குறிப்புகள் இருக்குமானால், ஒருவேளை சில வேளைகளில் கஷ்டமான சூழ்நிலைகள், நோய்வாய்ப்படக்கூடும், அல்லது ஏதோ ஒரு இக்கட்டுகள் நீங்கள் கடந்து சென்று கொண்டிருப்பீர்கள் சொன்னால், நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் நீங்கள் ஆயர் செயலர் பொருள் அவருடைய தொலைபேசிகளுக்கு, நீங்கள் கைபேசிகளுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளும்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிப்போம் என்பதையும் நாங்கள் உறுதியாக கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். ஆண்டவர், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை திடப்படுத்தி வழிநடத்துவராக. நாம் பேதுருவிற்கு சொல்லும்போது இயேசுவானவர், நீ திடப்பட்ட பின்பு மற்ற மற்ற விசுவாசிகளை திடப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறது போல, நாம் ஆண்டவருக்குள்ளாக திடப்பட்டு பதற்றத்தோடு அல்ல பயத்தோடு இருக்கிற மக்களை நாம் விசுவாசத்திலே பலப்படுத்துகிற இந்த திருப்பணி நீங்கள் செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் இப்போது சில மன்னாட்டு ஜெபங்களுக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். ஒவ்வொரு ஜெபத்துக்கு பிற்பாடும் கர்த்தாவே எங்கள் ஜெபத்தை கேட்டுள்ளோம் என்று மறுமொழி சொல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தற்போது கேட்ட சத்தியத்துக்காக ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். இன்றைக்கு நாம் எதிர்கொண்டிருக்கிற இக்கட்டான சூழ்நிலைகள், நெருக்கடியான சூழ்நிலைகள், ஒருவேளை பொருளாதார சம்பந்தமான இக்கட்டுகள், சுகவீனங்கள், இன்னும் பலவிதமான நெருக்கடிகள், கவலைகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நாம் அகப்படுகிறோம். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் சோர்ந்து போகாதபடி பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டபடி வேறொரு தேற்றரவாளர் நமக்கு கொடுக்க அவர் சித்தமாக இருக்கிறபடினாலே, அந்த உன்னத பலத்தினாலே ஆட்கொள்ளப்படும்படி நீங்கள் இறைமக்கள் கருத்தாய் ஜெபித்து இந்த காலங்களை எளிதாக கடந்து செல்லும்படியாக நமக்காகவும் மற்ற இறைமக்களுக்காகவும் உலகெங்கிலும் இருக்கிற இறைமக்களுக்காக ஜெபத்திலே ஒரு சில மணித்துளிகள் மௌனமான நிலையில் ஜெபிக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். கூடிய விரைவிலே கொரோனா வைரஸ் போன்ற காரியத்துக்கு ஒரு வேக்சின், இதுக்கு ஒரு தீர்வை சீக்கிரத்தில் கண்டுபிடிக்கப்பட்டு உலக அளவிலே இந்த இக்கட்டான சூழ்நிலைகள் மாறும்படியாக, ஆலயங்கள் சீக்கிரத்தில் திறக்கும்படியாக, இறைமக்கள் விடுதலையோடு கூட தேவ சன்னிதானத்தில் வந்து தொழுது கொள்ளும்படியாக, அப்படியே சரீரத்த ரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக, அதை மீண்டும் கொண்டாடும்படியாக, இது ஆலயத்துக்கு மாறுகள் என்று சொன்னபோது நான் உள்ளத்தில் மகிழ்ந்தேன் என்று சொல்லுகிற அனுபவங்கள் கடந்து வரும்படியாக எங்கள் ஜெபத்திலே ஒரு சில மணித்துளிகள் ஆண்டோட சமூகத்திலே மன்றாடும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டது. கொரோனா வைரஸ் மூலமாக பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்காக நாம் ஜெபத்திலே நினைவு கூறுவோம். எத்தனையோ பேர் உலக அளவிலே லட்சக்கணக்கில் உயிரை இழந்திருக்கிறார். இழந்த நண்பர்களுக்காக, தவித்துக் கொண்டிருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். மற்றும் இந்த கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்டு
மிகுந்த நெருக்கடியான சூழ்நிலைகளிலே பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக நாம் ஜெபிப்போம். இது நிமித்தமாக வாழ்வாதாரங்களை இழந்து மக்கள், குடிபெயர்ப்பு நிமித்தமாக அல்லல்படுகிற மக்கள், குறிப்பாக வயதானோர், பெண்கள், வாலிபர்கள், சிறுவர்கள், வியாதிப்படுகிற மக்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இவர்களுக்காக ஒரு சில மணித்துளிகள் நாம் பாரத்தோடு கூட ஆண்டவருடைய சமூகத்திலே மன்றாட்டை ஏறெடுப்போம். கர்த்தாவே எங்கள் ஜெபத்தை கேட்டது. இன்னைக்கு இந்த கரோனா வைரஸ் போன்ற சூழலிலே முன்னணியில் நின்று போராடி கொண்டிருக்கிற அரசாங்க பணியாளர், மருத்துவர்கள், தாதிமார்கள், மருத்துவ ஊழியர்கள் மற்றும் காவல்துறையினர், ஊராட்சி, நகராட்சி மற்றும் பஞ்சாயத்து போன்ற அரசு எந்திரங்கள் சிறப்பாக செயல்படும், மக்களுடைய தேவைகளை அறிந்து உதவி செய்யும், ஞானமாக அவர் செயல்படும், மூலதனங்களை திரட்டி இதை சிறப்பாக கையாளும், மக்களுடைய எல்லா தேவைகளும், கஷ்டம் அல்லப்படுகிற மக்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும். ஆண்டவர் கிருபை இரக்கங்களும் இந்த மக்கள் கொடுக்கப்படும்படி நாம் வேண்டியிருப்போம். கர்த்தாவே எங்கள் ஜெபத்தை கேட்டு இன்றைக்கு இப்படிப்பட்ட சூழலிலே திருச்சபை நம்முடைய பங்கு சிறப்பானதாக இருக்கின்றது. பேராயத்தினுடைய பங்கு, தலைமை பேராயம் அவருடைய பங்களிப்புகள் இந்த சமுதாயத்துக்கு மிக அவசியமாக இருக்கிறது. ஆகவே அவர்கள் இந்த சூழலிலே யாவரும் இறைமக்கள் ஞானமாய் நடந்து கொள்ளவும், தலைவர்கள் ஞானமாய் நடந்து கொள்ளவும், மற்ற இறைமக்களோடு ஞானமாய் நடந்து கொள்ளவும், ஒரு பாதத்தை ஒரு சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றவும், குறிப்பாக விசுவாச குடும்பத்தார் எத்தனையோ பேர் பொருளாதாரத்தில் நலிந்து காணப்படுகிற மக்களோடு தங்களுடைய திருச்சபை வளங்கள், ஏராளமான வளங்கள் திருச்சபை கொடுக்கப்படுகிறது. அது எந்த காலத்திலும் அதை பகிர்ந்து கொள்ளாவிட்டால் நாம் குற்றவாளிகளாக மாறிப்போம். ஆகவே அப்படியாக இல்லாமல் திருச்சபை வளங்களை பொருளாதாரத்தில் நலிந்த இறைமக்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியாது. நாம் இறைவேண்டல் செய்வோம். மற்றும் இந்த கோவிட்-19 மூலமாக பாதிக்கப்பட்டுள்ள ஏராளமான மக்கள், திருச்சபையில் அல்லாத மக்கள், அந்த மக்களுக்கு இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொண்டு உதவி செய்து, கடவுள் அன்புள்ளவர் என்பதை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்த முடியாது. நாம் ஜெபத்திலே மன்றாடுவோம். கர்த்தாவே எங்கள் ஜெபத்தை கேட்டறிகிறார். இன்னைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி, வேக்சின், இதுக்கான மருந்தை, கொரோனா வைரஸுக்கான இந்த கிருமியை இந்த உலகத்திலிருந்து எடுத்து போடப்படுகிறது. இன்னைக்கு விஞ்ஞானிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அதுக்கான மருந்தை கண்டுபிடிக்க போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான ஞானம் மரத்திலிருந்து கொடுக்கப்படும்படியாக நாம் மன்றாட்டை ஒரு சில மணிக்கு கர்த்தாவே எங்கள் ஜெபத்தை கேட்கிறோம். தொடர்ந்து ஜெபத்தில் தரித்திருப்போம். அன்பு நிறைந்த தகப்பனே, கூடிய விரைவிலே இந்த கொரோனா வைரஸ் என்ற சூழல் மாறி அதற்கான தீர்வு கண்டுபிடிக்கப்பட்டு சகஜ நிலைக்கு இந்த உலகம் திரும்ப, குறிப்பாக தேவாலயங்கள் திறக்கப்பட, இறைமக்கள் விடுதலை அவரை தொழுது கொள்ள, அவரை பணிந்து கொள்ள, அவருடைய பாதங்களை முத்த செய்ய, அவருடைய திருவிருந்தில் பங்கு பெற்று சரித்த ரத்தத்தை பெற்றுக்கொண்டு திருப்பணியில் நிறைவேற்ற அருள் செய்வீரா. குறிப்பாக இந்த ரெட் அலர்ட் போன்ற இடங்கள் ஆரஞ்சு நிறத்துக்கு மாறப்படும். ஆரஞ்சிலிருந்து கிரீன் ஒரு அடையாளத்துக்கு மாறப்படும். அப்படியாக உலகமெங்கும் அப்படிப்பட்ட சூழல் ஏற்படும். தேவரே இந்த பிரச்சனைகளுக்கு சீக்கிரம் தீர்வு காணப்படும்படி அத்த அருள் செய்வீராக. இந்த வேளையில் கூட
இறை மக்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். ஒருவேளை கண்ணீரோடு, துக்கத்தோடு, வியாதியோடு, பல தலைவன்களோடு, பல போராட்டங்களோடு, பல பிரச்சனைகளோடு, பல வேதனைகளோடு, மன அழுத்தங்களோடு கூட, பொருளாதார பிரச்சனைகளோடு கூட ஒருவேளை இறை மக்கள் யாராவது கஷ்டத்தோடு வேதனையோடு இருப்பார் என்று சொன்னார். இந்த சனப்போதிலே நீர் இருக்கிற இடத்தில் எழும்பி அவள் சிரசின் மேல் உடைய ஆணி பாய்ந்த கரத்தை வைத்து உடைய தெய்வீக தொடுதலையும் விடுதலையும் சந்தோஷ சமாதானத்தை நித்திய ஜீவனை கட்டிட வேண்டும். இயேசு கிறிஸ்து போல வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனை நல்ல தாப்பனே. ஆமென். நாம் யாவரும் சேர்ந்து ஆண்டுடைய ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலத்தில் எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலில் செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய அன்றைய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களுக்கு பாவ குற்றங்களுக்கு மன்னித்தருளும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீவின் எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையகளே. ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் வழிநடத்தலும் ஆசீர்வாத நன்மைகளும் விசேஷமாக ஆண்டவருடைய ஆணி பாய்ந்த கருத்திலிருந்து அவருடைய பிள்ளைகளுக்கு என்று கடந்து வருகிற ஒரு தெய்வீக தொடுதலையும் விடுதலையும் சந்தோஷ சமாதானத்தை ஜீவன் நிறைவாக நம் அனைவருக்கும் என்றென்று உண்டாயிருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு மேடி பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் வாரே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உங்கள் ஆவியோடு இருப்பாராக. சமாதானத்தோடு ஜீவனை கொள்ளுவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே